அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/7/2026 வியாழக்கிழமை காலை 9:30 வரை உத்திராடம் நட்சத்திரம். அன்பர்களே, ஒரு காலம் நன்றாக இருந்தது, ஒரு காலம் கஷ்டம். இன்பம் துன்பம் மாறி மாறித்தான் வரும். எப்போதுமே நல்ல பலனாகவோ எப்போதுமே கெட்ட பலனாகவோ இருக்காது. இதுவும் கடந்து போகும் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், அவைகளில் உண்மை உண்டு சொல்லப்பட்டிருந்தாலும், ஒரு சில ஜாதகங்கள் பிறந்தது முதல் கடைசி வரை, அவர்கள் உயிர் வாழும் வரை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருந்து வாழ்ந்து போகிறார்கள். எல்லா பேரையும் பெற்றுத்தான் வாழ்ந்தார்கள். இப்படியும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? அவரது ஜாதகம் என்பதை பார்ப்போம். லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டும். செவ்வாய் லக்னாதிபதி என்று சொன்னால் சந்திரன், சூரியன், குரு நட்பு கிரகங்கள். சுக்கிரன் லக்னாதிபதியாக இருந்தால் புதன், சனி இரண்டும் நட்பு கிரகங்கள். சந்திரனுக்கு சொன்னோம், புதன் சனியும் சுக்கிரனும். செவ்வாய்க்கு சூரியன், சந்திரன், குரு. குருவுக்கு சந்திரன், சூரியன், செவ்வாய் நட்பு கிரகங்கள். ஆக லக்னாதிபதியும் ராசியாதிபதியும், ராசியாதிபதி என்று சொன்னால் யார்? சந்திரன் எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறானோ அந்த வீட்டுக்கு உடையவன் ராசியாதிபதி. உதாரணத்திற்கு ஒருவர் மேஷ லக்கணம், சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறார். லக்கணமும் ராசியும் நட்பு கிரகங்கள். பாதி பாஸ்மார்க் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள். அடுத்து ஒன்று, லக்கணத்தையும் ராசியையும் சுபகிரகங்கள் மட்டும் பார்க்க வேண்டும், அசுப கிரகங்கள் பார்க்கக்கூடாது. லக்னாதிபதியை அல்ல, ராசியாதிபதியை அல்ல, லக்கணத்தையும் ராசியையும் சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும். லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டும். லக்கணத்தையும் ராசியையும் சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுமைக்கு தரித்திரம் இல்லை, சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்பொழுது இதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறு விஷயம் இருக்கிறது. ஒருவேளை லக்னாதிபதியையும் ராசியாதிபதியையும் சுபகிரகங்கள் பார்த்தால் பலன் உண்டு. ஆனால் லக்கணத்தை பார்த்தால் ஆயுள் முழுமைக்கும், ராசியை பார்த்தால் அவர் முழுமையாக நல்லதை அனுபவிக்கவும் இந்த ஒரு வித்தியாசமும் உண்டு. ஆக லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டியது அவசியம். லக்கணத்தையும் ராசியையும் சுபகிரகங்கள் மட்டுமே பார்த்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அவருக்கு தரித்திர யோகமே கிடையாது. வாழ்நாள் முழுமையும் நன்றாக வசதியாக வாழ்வார். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். சதயம், உத்திரட்டாதி, கிருத்திகை, மிருகசீரிஷம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை, சுவாதி, அனுசம், மூலம், உத்திராடம்.
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்ட வேண்டிய இடத்தில், காட்ட வேண்டிய முறையில், காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டி எதை அடைய நீங்கள் விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள். உங்கள் எண்ணம் ஈடேறும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, கடமை என்று நினைத்து ஒரு கஷ்டத்தை இஷ்டப்பட்டு நீங்கள் ஏற்கும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை உங்களது செயலில் ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டு வெற்றியடையும் நாளாக காட்டுகிறது. இதனால் பண வரவும் உண்டு. கடகராசி அன்பர்களே, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை தலைமையேற்று சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, வீண் பிரச்சனை, வீண் விரயம் இன்று நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை தேடி வரும். சற்று கவனம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் அல்லது பெரியவர்கள் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற வகையில் ஒரு சில வெற்றிகரமான செயல்களை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, செய்யும் வேலையால் நீங்கள் ஜொலிக்கும் நாள். செய்யும் வேளையில் உங்களது உச்சக்கட்ட திறமையை காட்டி வெல்ல முடியா ஒரு வெற்றியை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களது ஒரு சாதாரண முயற்சி பெரும் வெற்றியை கொடுக்கிறது. அந்த வெற்றி நீங்களே எதிர்பாரா வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. ரொம்ப பேசக்கூடாது. பேச்சினால், உங்களது பேச்சினால் சில தீமைகளை வரவழைத்துக் கொள்ளக்கூடும் என்று காட்டுவதால் பேச்சை குறையுங்கள். அப்படி பேசுவதையும் அளவறிந்து அவையறிந்து பேசுங்கள். மகர ராசி அன்பர்களே, ஒரு உயர்ந்த இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். தகுதியான நபர் இவர் என்ற ஒரு முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, தேவையில்லா ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டு தேவையில்லா பொருள் நஷ்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது. இந்த நாள் லாபம் இல்லை, நஷ்டம்தான் அதிகம் என்று காட்டுவதால் கவனம். மீனராசி அன்பர்களே, நல்ல நாள்.
எதிர்பார்த்ததை விட ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் நாள். இன்றைய உங்களது புத்திசாலித்தனமான சில நடவடிக்கைகள் மற்றவர்களும் ஏன் நீங்களுமே பாராட்டிக் கொள்ளத்தக்கவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.